இந்த மாவட்டம் பிரிக்கப்படாத மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் பிரிக்கப்படாத காஞ்சிபுரம் மாவட்டம், ஏரி மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக ஏரியில் உள்ள மாவட்டம். இன்னைக்கு எந்த ஏரியும் கிடையாது. ஏரியில் தண்ணி கூட வர்றது கிடையாது. ஆனால் மழை வருது, தண்ணி வருது, எல்லாம் வருது, ஏரியில் வர்றது. ஏன்னா அதை பற்றி கவலை இல்லை. மன்னர் ஆட்சியில் 42,000 ஏரிகள் மன்னர்கள் வெட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு 15,000 ஏரி காணல. 27,000 ஏரி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுவும் சரியான முறையில் இல்லை. அதில் திமுக நாசப்படுத்தி உங்களுடைய இயற்கை வளங்களை நாசப்படுத்தி உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை, வாழ்க்கையை, கல்வி சீரழித்து, சுகாதாரம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. தொழில் வளம் பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் திமுக அங்க உடந்தையா இருக்கிறாங்க. பெரிய பெரிய தொழில், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். ஏன்னா அவங்க லஞ்சம் கொடுக்கறாங்க, காசு கொடுக்கறான். அதனால ஆனா எவ்வளவு ஊழல் செய்யறாங்க. நான் சொல்றேன், மணல் கொள்ளையில ஊழல், டாஸ்மார்க்ல ஊழல், டாஸ்மார்க் விற்கிறதுல ஊழல், அப்புறம் 10 ரூபாய் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி, குவார்டர் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி, செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி, இதுல 4,000 கோடி. நகராட்சியில் ஊழல் அதுல ஒரு 888 கோடி ஊழல். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதுல 2,000 கோடி ஊழல். அடுக்குமாடி கட்டடத்தை கட்ட விட்டானுங்க. அது ராம்சார் அங்கீகரிக்கப்பட்ட நிலம். ஆனா கட்டுடான்னு சொல்லிட்டான், காசு வாங்கி. எவ்வளோ எல்லாமே ஊழல், எல்லாமே ஊழல் செஞ்சு 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 உங்ககிட்ட பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க ஊழலை மறந்துடுவீங்களா? நம்ம எனக்கு ஊழல், எனக்கு 3,000 ரூபாய் கொடுத்துட்டான்பா, நீ என்ன வேணா அடிச்சுக்கோ, கொள்ளடி, நான் மறந்துடுவேன். அப்படியா? தமிழ்நாடு மக்கள் சிந்திக்கணும். எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போவாங்களா? 5 வருஷமா நெருக்கத்தில் காசு கொடுத்துடுவாங்களா? மக்கள் மறந்துடுவாங்களாம். அப்படியா? உறுதியா கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நேத்து நம்ம கூட்டணி சேர்ந்தோம்ல, நம்ம கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுகவில் அவங்கள பார்த்துட்டாங்க, எதுக்குடா காசு செலவு பண்ணணும், வேஸ்டடா, நம்ம தோக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க திமுகவில். அதனால இதையெல்லாம், ஏன்னா அவங்க அப்படியே வர காசை அப்படியே அவங்களே எடுத்துக்க போறாங்க திமுகவில். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல், உங்களுக்கு முக்கியமான தேர்தல், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெற்றோர்களும் நீங்கள் சிந்தித்து பாருங்க. எந்த கட்சி வேணா இருந்துட்டு போங்க, எந்த கட்சினா இருந்துட்டு போங்க, ஆனா உங்க பிள்ளை, உங்க பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஆனாவது பெண்ணாவது 2 பேரும் பேர பிள்ளைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால உறுதியா திமுக வரக்கூடாது, வரவிடக்கூடாது.